வணக்கம் ஓவியா. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் கடந்த 27ஆம் தேதி நாமக்கல்லில் பிரச்சாரம் செய்தார். அப்பொழுது KS தியேட்டர் அருகில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனை மீது மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இது குறித்து அந்த மருத்துவமனை டாக்டர் சியாமலா கொடுத்த புகாரின் பேரில் மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் மீது 7 பிரிவுகளின் கீழ் நாமக்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் முன்ஜாமீன் கேட்டு சதீஷ் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனை அடுத்து சதீஷ்குமார் தலைமறைவானார். கடந்த 2 நாட்களாக நாமக்கல் போலீசார் அவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். சதீஷ்குமாரின் செல்போன் தொடர்ந்து சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதால் அவரது இருப்பிடத்தை கண்டறிவதில் போலீசாருக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மேலும் சதீஷ்குமார் வெளி மாவட்டத்தில் உள்ள தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் வீடுகளில் தஞ்சம் அடைந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதனிடையே சேலத்தில் அவர் பதுங்கி இருக்கலாம் என்ற தகவல் கிடைத்துள்ளதால் தனிப்படை போலீசார் முகாமிட்டு தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக சேலம் மாவட்டம் பகுதியில் உள்ள மேட்டூர், ஏற்காடு, இந்த எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பூலாம்பட்டி உள்ளிட்ட 3 பகுதிகளிலும் தனிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர்.